ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்மாகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி நான்வெஜ் காம்போ ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டேஸ்ட்டான மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெசிபி எல்லாமே செய்ய போகிறேங்க. வீட்டுக்கு வேறு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெசிபி சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ இதுக்கு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணுறேங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, உப்பு தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். உங்கள்கிட்ட காஷ்மீரி ரெட் சில்லி இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது ஒன்லி கலருக்காக மட்டும்தான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். 20லேருந்து 30 நிமிஷம் இது அப்படியே நல்லா ஊறட்டும். இப்போ பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, சின்னதாக 2 துண்டு பட்டை, 4-5 கிராம்பு, 2 ஏலக்காய், சின்னதாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. ஜாவித்திரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா மணம் வரும், அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க, கருகிடக்கூடாது. இது பாருங்கள், நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு நம்ம ஆனியன் பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அதே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது மீடியம் சைஸில் 2 வெங்காயம் வருங்க. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூடவே 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா குலைவாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துடலாங்க. இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம சிக்கன் தாளித்து விட்டுறலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தாங்க செய்கிறேன். நீங்கள் கடாயில் கூட செஞ்சுக்கலாம். குக்கர் வச்சு 4-5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா புரிய விட்டுருங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு எண்ணெயில் வதங்கும் போது காரம் அந்தளவுக்கு இருக்காதுங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கிரேவியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூடவே நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வருங்க. அதனால் அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியை இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சமயத்தில் நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க, கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இதை 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். இது கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருக்கிறங்காட்டி நான் 4 விசில் விட்டு எடுத்துங்க. நீங்கள் உங்களோட சிக்கனோட பீஸுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கோங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா 4 விசில் விட்டிங்கன்னா ரொம்ப குலைவாக வெந்துடும். சிக்கன் நம்மளுக்கு உதிரி உதிரியாக அப்படியே விட்டு வர மாதிரி ஆயிருங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் எடுத்து இது பண்ணி காமிக்கிற பாருங்கள். சிக்கன் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு அப்படியே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. கரெக்டாக இருக்குங்க. உங்களோட பீசஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம்.
கடைசியாக இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கலந்து விட்டுட்டு பரிமாறிக்கலாங்க. இந்த சிக்கன் கிரேவி சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த ரெசிபி மட்டன் பிரியாணி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கடைகளில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இதை வந்து நீங்கள் வீட்டில் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு முதல்ல நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாங்க. இதுக்கு நான் 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதை வந்து தண்ணி சேர்த்து நல்லா அலசி எடுத்துடலாம். நீங்கள் நார்மல் அரிசியில் கூட செய்யலாங்க, அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. நம்ம இதுக்கு மசாலா வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரியாணி இலை, 4 கிராம்பு, சின்னதாக ஒரு ஜாவத்திரி சேர்த்துக்கோங்க, 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடவே 3 ஏலக்காய் சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க, கருகிடக்கூடாது. இப்போ இது நல்லா வறுபட்டதும் இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய், 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 3 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, 3 ஏலக்காய், ஒரு மராட்டி மொக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா வறுத்து விட்டுறலாம். இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்குங்க, அதை சேர்த்துட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்கி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பிரியாணி மசாலாவையும் சேர்த்துட்டு ஒரு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். புதினா இலை இல்லைங்க அதிகமாக இருக்கணும், கொத்தமல்லி இலை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். இப்போ இது நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்துருக்குங்க, நல்லா பழுத்து பழமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு தக்காளி நல்லா குலைவாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினது இது கூடவே 4 டீஸ்பூன் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1/2 கிலோ மட்டன் எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு மட்டன்லேயும் தண்ணி விட்டு வரும், அதனால் 1 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 4 விசில் வந்து ப்ரெஷரும் இறங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மட்டன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு வேகலைன்னா திரும்ப கூட நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், அரிசி வந்து நம்மளுக்கு நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ தண்ணி வடிச்சிட்டு நம்ம அரிசியை வந்து சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப கலந்திங்கன்னா நம்மளுக்கு அரிசி வந்து உடஞ்சிரும். இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கலாங்க. இப்போ இதையும் இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக புதினா இலையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், 2 விசில் வந்து ஒரு 15 நிமிஷம் அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். உடனே ஓப்பன் பண்ண வேண்டாம். ப்ரெஷர் இறங்கினாலும் எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம டேஸ்ட்டான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாம். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சாதம் வந்து நம்மளுக்கு குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக வெந்ததும் கரெக்டாக வெந்து வந்துருச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. டேஸ்ட் இதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. சிம்பிளாகவும் இருக்கும், டக்குன்னு செய்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம இதையும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா மிளகு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
இப்போ இது பாருங்கள் நல்லா வறுபட்டுடுச்சு. இது ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம சிக்கன் தாளித்து விட்டுறலாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்லா பொரிஞ்சதும் 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ சிக்கன் வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்மளுக்கு சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து வெளியே வந்துடணும். இப்போ இதை வந்து மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம வந்து அப்படியே விட்டுட்டோம்னா சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வெளியே வந்துடும். பாருங்கள், நம்மளுக்கு சிக்கனில் தண்ணி எதுவும் இல்லை. நம்ம அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்தோம்னா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இது கூட தண்ணி சேர்த்துடலாங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இதை வந்து 25லேருந்து 30 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா சேர்க்கணும். கொஞ்சம் தண்ணி இருக்கும்போது சேர்த்துக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் நம்ம மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் விட்டுறலாங்க. இந்த மசாலாலாம் நம்மளுக்கு சிக்கனோட ஒன்று நல்லா கலந்து வந்துடும். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலை இலையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாம். இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.